பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முன்பதிவு செய்த பயணிகளுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் தங்களுக்கு போதுமான பேருந்துகள் இல்லை என முன்பதிவு செய்யாத பயணிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அற்புதராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் அற்புதராஜ், விவரங்கள். வணக்கம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து முன்பதிவு செய்த பயணிகள் தவிர மற்ற பயணிகளுக்கு போதுமான பேருந்துகள் இல்லை என்ற பயணிகள் அவதி. எஸ்டிசி விரைவு பேருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கன்னியாகுமரி, திருச்சி, கோயம்புத்தூர், தேனி, புதுக்கோட்டை, கும்பகோணம், தஞ்சாவூர், மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து எஸ்டிசி பேருந்துகள் முன்பதிவு செய்திருந்தாலும் இங்கிருந்து புறப்படும் வகையில் செய்யப்பட்டது. மற்ற ஊர்களுக்கு செல்பவர்கள் கோயம்பேட்டில் இருந்து பேருந்துகள் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இன்று மாலை 6 மணிக்கு மேலாக தமிழக அரசு மற்றும் சிறப்பு பேருந்துகள் குறித்து தெரிய வரும். குறிப்பாக பாண்டிச்சேரி, கடலூர், கும்பகோணம் உள்ளிட்ட அரசு பேருந்துகள் குறித்து வெளியாகும் என கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய அதிகாரிகள் வெளியிட்டனர். இது குறித்து மக்கள் கூறும்போது, இங்கு அனைத்து வசதிகள் செய்திருந்தாலும் அவர்கள் போதுமான கூடிய ஊர்களுக்கு போக வேண்டிய போக முடியவில்லை. இன்னும் செல்ல போனால் எஸ்இசி விரைவு பேருந்துகள் முன்பதிவு செய்திருந்தாலும் தவிர அனைவரும் உரிய பேருந்துகள் இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதலே கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்கள் செல்லும் சிறப்பு பேருந்துகள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் என தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி அற்புதராஜ்.